வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2ல் 18 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின் வருவனவற்றை ஒரே வரிசை கொண்ட முருடுகளாக மாற்ற இயலுமா? பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஃபோர்த் ரூட் ஆஃப் 3, கியூப் ரூட் ஆஃப் 3. இங்கே வரிசை பாருங்க, இந்த இடத்துல வரிசை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல வரிசை 2ன்னு அர்த்தம். இதோடைய வரிசை 2, இதோடைய வரிசை 4, இதோடைய வரிசை 3. இதை ஒரே தான் மாற்ற முடியுமான்னு கேட்குங்க. கண்டிப்பாக மாற்ற முடியும். என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 2, 4, 3 இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாமே மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, என்ன இருக்கு இந்த இடத்துல 2, 4, 3. முதல்ல நம்ம எல்சிஎம் மீசியமா கண்டுபிடிச்சிருவோம். 2 கொண்டு வகுக்கலாமா? 2 2 2 4 3 2 கொண்டு வகுக்க முடியாது, அதனால அப்படியே போட்டுங்க. திரும்ப 2 பாருங்க, 1 அப்படியே தான் வரும். 2ல் 2 2 3 வகுக்க முடியாது, அப்படியே போடும். இப்போ 3 பாருங்க, 1 1 ஒரு 3 முடிஞ்சுதா? இப்போ 2 4 3 மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் என்ன அப்படின்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3. பாருங்க, அதானே இருக்கு. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கிடுங்க. 2 2 4 4 3 12. அப்போ இந்த வரிசை 2 இருக்கு இல்லையா, இதை 12 மாற்றணும். வரிசை 4 12 மாற்றணும். வரிசை 3ஐயும் 12 மாற்றணும். ஈஸியாக மாற்றிடலாமா? பாருங்க, முதல் இது எடுத்துங்க. முதல் இது என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லை, 2 இருக்கதா அர்த்தம். சரியா? இப்போ பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, இங்கே உள்ள என்ன இருக்கு? 3 இருக்கு. நமக்கு என்ன வேணும்? 12 வேணும். ஆனால் இங்கே என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. அப்போ இதை எதை கொண்டு பெருக்கணும்? 6 கொண்டு பெருக்கணும். பெருக்கலாமா? 2 6 கொண்டு பெருக்கணும், 12 வரும். இங்கே 6 கொண்டு பெருக்கணும், இங்கே அடுக்குலையும் 6 போடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 2 6 12 ரூட் ஆஃப் 3ன் அடுக்கு 6ன்னா 3 எத்தனை தடவை எழுதணும்? 6 தடவை எழுதணும். எழுதிடலாமா? 1 2 3 4 5 6 எழுதியாச்சா? ஈக்குவல் டு 12 ரூட் ஆஃப் பெருக்கிறீங்க, 3 9 9 3 27 27ஐயும் 3ஐயும் பெருக்குனா 81 81ஐயும் 3ஐயும் பெருக்குனா 243 243ஐயும் 3ஐயும் பெருக்குனா 729. இது முடிஞ்சிச்சு. அப்படியே இருக்கட்டும். இப்போ 2வது எடுக்க போறோம். 2வது என்ன பாருங்க, என்ன இருக்கு? ஃபோர்த் ரூட் ஆஃப் 3ன்னு இருக்கு. அப்போ ஃபோர்த்து ரூட் ஆஃப் 3 நமக்கு என்ன வரணும்? 12 வேணும். அப்போ 4 எதை கொண்டு பெருக்கணும்? 3 கொண்டு பெருக்கணுமா? அப்போ இங்கே 3 கொண்டு பெருக்கணும், அங்கே அடுக்கில் என்ன செய்யணும்? 3 போடணும். அப்போதான் இதோடைய மதிப்பு மாறாமல் இருக்கும். ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப் பாருங்க, 4 3 பெருக்கினா 12 ரூட் ஆஃப் 3ன் அடுக்கு 3னா 3 தடவை எழுதணும். 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 12 ரூட் ஆஃப் 3 9 9 3 27. பாருங்க, இங்கேயும் வரிசை 12, இங்கேயும் வரிசை 12. இன்னும் ஒன்று இருக்கு, அதை மாத்திருவோம். என்ன இருக்கு பாருங்க, 3வது இது என்ன அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 3. இப்போ பாருங்க, 3 ரூட் ஆஃப் 3ன்னு இருக்கு. ஆனால் நமக்கு என்ன வேணும்? 12 வேணும். அப்போ 3 எதை கொண்டு பெருக்கணும்? 4 கொண்டு பெருக்கல் 4. இங்கே எதை கொண்டு பெருக்கிறோமோ அது இங்கே என்ன அடுக்கா வரணும். அப்போதான் மதிப்பு மாறாது. இப்போ பாருங்க, 12 3 4 பேரா 12 12 ரூட் ஆஃப் 3 4 தடவை 1 2 3 4 தடவை எழுதியாச்சா? ஈக்குவல் டு 12 ரூட் ஆஃப் பெருங்க, 3 9 9 3 27 27 3 பேருனா 81. அவ்வளோதான், முடிஞ்சதா? பாருங்க, 3 நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. 12 ரூட் ஆஃப் 81, 12 ரூட் ஆஃப் 27, 12 ரூட் ஆஃப் 729. அப்போ கடைசி வரியில் கடைசி லைன்ல என்ன இருக்கு பாருங்க, கடைசி வரியிலிருந்து என்ன செய்யலாம்? ஒரே வரிசை கொண்ட முருடுகளாக மாற்றலாம். மாற்ற இயலும். என்ன செஞ்சு மாற்ற இயலும்? எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு எடுத்து நம்மளால என்ன செய்ய முடியும்? மாற்ற இயலும்.
சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.